நம்மளுக்கு தோணும், எல்லாருக்குமே தோணும், எனக்குமே தோணும். நெறைய பேர் வந்து நெறைய விஷயம் இருக்கும்போது ஏன்டா சோசியல் மீடியா பூரா இதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. பட் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரியான கான்ட்ரோவர்சி இல்லையா, அந்த கருத்து வேறுபாடு, இந்த பண பிரச்சனை, இந்த நில பிரச்சனை, இந்த பெண்கள் ரீதியான பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை வந்து உலகம் பூரா எல்லா இடங்களையும் வந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு வந்து தெரியப்படுது. இது நார்மலாவே ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி சண்டை நடக்கும். ஒவ்வொரு ஏரியாலயும், ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரியா வந்து பணத்துக்காக பிரச்சனை, நிலத்துக்காக பிரச்சனை, சொத்து பத்து பிரச்சனை, எல்லா குடும்பத்திலயும் சொத்து பிரிச்சாங்க. தாத்தா, பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் சொத்த பிரிச்சாங்கன்னா, கண்டிப்பா எல்லா குடும்பத்திலயும் வந்து சண்டை வரதான் செய்யும். ஏன் அவ்வளோ ஏன் மகாபாரதத்திலே வந்து சொத்து பிரச்சனையால தான் சண்டை போட்டாங்க. இல்லையா? பாண்டவர்கள், கௌரவர்கள் எதுக்கு சண்டை போட்டாங்க? ஏன் பாண்டவர்கள் நல்லவங்களா தெரிஞ்சாங்க? எதுக்கு கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஏன் கௌரவர்கள் கெட்டவங்களா தெரிஞ்சாங்க? காரணம் சொத்து பிரச்சனை தான். ஸோ சொத்து பிரச்சனை அப்படின்னு வரும்போதா, பணம் அப்படின்னு வரும்போதா மனுஷனோட மைண்ட் வந்து கண்டிப்பா மாறும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நோ மேட்டர் ஹவ் குட் யூ ஆர், ஹவ் பேட் யூ ஆர்.